வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூட்ஸ்ட்ராப் டியூட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூட்ஸ்ட்ராப்பில் பேஜினேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்போட்ரானுக்கு கீழே நான் வந்து பேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரைட் ஆரோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பேஜில் இருக்கோமோ அது மட்டும் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதில் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நான் இப்போ வந்து ஆக்டிவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஜுக்கு நான் கர்சரை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து பிளாக் சிம்பிள் காமிக்கும். இது வந்து நான் வந்து செகண்ட் பேஜை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்டு ஃபோர்த் இந்த பேஜஸ் போகும்போது நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேஜினேஷன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பேஜினேஷன் வந்து சென்டரில் வேணும்னா நீங்கள் வந்து சென்டர் டேக்கில் டைப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து அதுக்குலாம் டைப் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அனதர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். யூஎல் இதுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸ் ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பேஜினேஷன் கொடுங்க. BAGINATION இந்த கிளாஸ் கால் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இந்த பேஜஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், இல்லாட்டினா ஒர்க் ஆகாது. ஃபைனலாக நான் வந்து ஈவல் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் எரர் வரும். இப்போ நான் இதுக்கு உள்ளே இருக்கே நான் வந்து லிஸ்ட் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நான் வந்து ஒரு ஆங்கர் டேக்கும் கிரியேட் பண்ணுறேன். HREF ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எந்த ஒரு பேஜையும் லிங்க் பண்ணல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கர் டேக் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் 2 ஆரோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு LAQUO கொடுத்துட்டு ஃபைனலாக செமிகோலன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து 2 ஆரோ மாதிரி கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கர் டேக் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக நான் வந்து லிஸ்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 2 லெஃப்ட் ஆரோ மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேஜஸ் வந்து நம்ம வந்து நம்பரை வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நான் வந்து லிஸ்ட் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நான் வந்து ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். HREF ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பேஜஸ்க்கு வந்து நம்பர் கொடுக்குறேன், 1ன்னு கொடுத்துட்டு இந்த ஆங்கர் டேக் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக நான் வந்து லிஸ்ட் டேக்கையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதே வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேஜஸ்க்கு வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், 1 2 3. நீங்கள் வந்து பேஜஸ் லிங்க் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து பேஜஸ் இப்போ லிங்க் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக 5 பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம ஆரோ பட்டன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட் சைடு நம்ம இப்போ கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம வந்து அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணாத காப்பி பண்ணிட்டு ஈவல் டேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் ஆறுன்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடு மாதிரி 2 ஆரோ கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் ரைட்டு நமக்கு வந்து 2 ஆரோவும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த பேஜில் இருக்கணும்னு நம்ம வந்து ஆக்டிவாக காமிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, நம்ம அதை கால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து கிளாஸ் கால் பண்ணுறேன். கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ்னு டைப் பண்ணுங்கள், ACTIVE டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மற்ற பேஜஸை நம்மளால் டிசேபிளும் பண்ணி வைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு வந்து நமக்கு வந்து கர்சர் போகும்போது நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து டிசேபிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸ் ஈக்குவல் டு டிசேபிள்டுன்னு டைப் பண்ணுங்கள், TISABLEDன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற பேஜஸ்க்கு போகும்போது நமக்கு வந்து கர்சர் நார்மலாக இருக்குது. இப்போ நான் செகண்ட் பேஜுக்கு கொண்டு வரேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பிளாக்கிங் சிம்பிள் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் பேஜ் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் சிம்பிள் வரும். நம்ம இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேஜினேஷன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 ஆரோ கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1லேருந்து ஒரு 5 பேஜஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணோம், நம்பர் வைஸாக கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்த்தோம், செகண்ட் பேஜ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஃபியூச்சரில் இன்னும் பூட்ஸ்ட்ராப்பில் உள்ள அட்வான்ஸ் டுட்டோரியல் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.